ஒரு டாய் வந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கோ அது வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்கும். ஃபிசிக்கல் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது அம்மா அப்பாவை இன்னுமே நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி அதை உட்கார வச்சு குழந்தைய பண்ண வைக்கிறது இல்ல சைல்ட் லெட் பிளே. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம், கமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிளே பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிளே தெரப்பி, சைல்ட் லெட் பிளே, இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் நம்ம பிளே பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்திலாம் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆர்டிஸ்டிக் குழந்தைகளுக்குன்னு ஏதாவது பெஸ்ட் டாய்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? ஏன் ஆர்டிஸ்டிக் பையனுக்கு எந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணால் அவன் இன்னும் நிறைய கற்றுப்பான், இன்னும் நிறைய விளையாடுவான், இன்னும் நிறைய பேசுவான் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிறைய பேரண்ட்ஸ் பரவலாக வச்சுட்டே வரீங்க. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சைல்ட் லெட் பிளே தான் நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் கூட நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் வைஷ்ணவி, நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். நான் அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். எங்களோட அந்தாதி ரீஹாபில் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இருக்குது. எங்ககிட்ட போத் ஆன்லைன் அண்ட் நேர்லேயுமே சர்வீசஸ் இருக்குது. உங்களுக்கு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனோட பிளே பிஹேவியர் பற்றி பேசும்போது ரீசர்ச் எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக் டாய்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் டாய்ஸு ஆர் ரொம்ப கலர், ரொம்ப லைட் அண்ட் சத்தம் வர மாதிரி இருக்கிற டாய்ஸு, இந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ஜஸ்ட் அந்த ஃபிசிக்கல் டாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் இன்னுமே நிறைய வேர்பலைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரீசர்ச்சில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம டாயை வச்சு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டாயே எல்லாமே செஞ்சிடும், டாயே நடக்கும், டாயே பாட்டு பாடும், டாயே வந்து எழுதும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் தட்டினா அது தானாக நடந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிற டாய்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸே பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை, பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அதோட யூசேஜை. ஏன்னா எந்த ஒரு டாய் வந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கோ அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்காது. ஸோ குழந்தை க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும், குழந்தை அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கணும், மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஜஸ்ட் பிளெயின் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலே வந்து நிறைய வேஸில் குழந்தைகள் அவங்களுக்கு பிடிச்ச வேஸில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பெஸ்ட் வே என்னன்னா, டாய்ஸ் ஜஸ்ட் குழந்தைங்க கிட்ட அப்படியே கொடுத்துட்டு அவங்க எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான். ஸோ இதை போடு, இதை கிளிக் பண்ணு, இந்த சைடில் இப்படி வரணும் அப்படி வரணும், நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா பிளேயில் இருக்கிற அந்த ஃபன்னே போயிடும். ஸோ எந்த ஒரு பிளேயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களோட வேலை அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அந்த பிளே தான் வந்து ட்ரூ ஆத்தென்டிக் பிளேவாக இருக்கும். அண்ட் அந்த பிளேலேருந்து தான் அந்த குழந்தைகளுக்கு போய் நிறையவே சந்தோஷமும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக் டாய்ஸோட யூசேஜை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபிசிக்கல் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தைகள் இன்னுமே நிறைய வேர்பலைஸ் பண்ணுறாங்கன்னு ரீசர்ச் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ப்ரிட்டன் பிளே மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டாய்ஸை விட கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் டாய்ஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு பால் ஆகட்டும், ஜஸ்ட் சும்மா ஒரு பென்னு, யூட்டென்சில்ஸ், கப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் டாய் இருக்கு இல்லையா, அந்த டாயை வச்சு அம்மா அப்பா பேசி விளையாடும் போது ஃபிசிக்கல் டாய்ஸ்க்கு அவங்க இன்னுமே நிறைய அம்மா அப்பாவை கவனிக்கிறாங்க, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிக்கிறாங்க அப்படின்றத ரீசர்ச் சொல்லுது. ப்ரிட்டன் பிளே டாய்ஸும் நல்லது தான், ப்ரிட்டன் பிளே டாய்ஸ் நல்லது இல்லைன்னு யாரும் சொல்லலை, பட் ஸ்லைட்லி மோர் இந்த ஃபிசிக்கல் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது அம்மா அப்பாவை இன்னுமே நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோஸ்லையுமே நான் நிறைய சொல்லியிருப்பேன், சைல்ட் லெட் பிளே ஃபாலோ பண்ணணும், சைல்ட் லெட் பிளே தான் ரொம்ப நல்லது, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சைல்ட் லெட் பிளே தான் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 பாயிண்டர்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்னென்னா, சைல்ட் லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைய லீட் பண்ணணும், குழந்தை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பிளேயில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு டாய் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் ஒரு டாய் வந்து குழந்தை சூஸ் பண்ணதான் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. சரிங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி அதை உட்கார வச்சு குழந்தைய பண்ண வைக்கிறது இல்லை சைல்ட் லெட் பிளே.
குழந்தையோட ஃபேவரட்டான ஆப்ஜெக்டை அவங்களே தேடி சூஸ் பண்ணி எடுத்து அவங்க வந்து பிளேவை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த சைல்ட்லெட் பிளேக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? சில டாய்ஸ் அண்ட் புக்ஸை வந்து சைல்டோட ரீச்க்கு, அதாவது குழந்தையாவே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஹைட்டில் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம், அவங்களுக்கு இப்போ என்ன விளையாடணும்னு தோணுதோ அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சூஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. சைல்ட்லெட் பிளேயில் இம்பார்ட்டண்ட்டான ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சைல்டு கூட சேர்ந்து கண்டிப்பாக நாமளும் விளையாட போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த டைமில் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ஏதாவது பேச போகிறோம் குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம பேசும்போது கண்டிப்பாக எதை சொல்லக்கூடாதுன்னா, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் அது பேரண்ட் லெட் பிளே ஆர் கிளினிஷியன் லெட் பிளேவாயிடும். அது சைல்ட் லெட் பிளேவாக இருக்காது அதுக்கப்புறம் இல்லையா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. அந்த சைல்டுக்கு எப்படி விளையாடணும்னு தோணுதோ அதுதான் விளையாட்டு. யாருமே ரூல்ஸ் போடல இந்த கேமை இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ வாட் எவர் வே அந்த சைல்டு எப்படி சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த விளையாட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ்ஷிங் கேம் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் வாயை திறந்து மூடும், நம்ம வந்து மேக்னெட் பிடிச்சி தூண்டில் மாதிரி தூக்கணும் இல்லையா? இந்த கேம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீ கரெக்டாக தூக்கு, அது வாயை திறக்கும் போது உள்ளே போடணும், அப்படியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சைல்ட்லெட் பிளே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபிஷ் எல்லாம் சுற்றிட்டே இருக்குது, அந்த குழந்தை வந்து எல்லோ ஃபிஷ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்குது, ஆரஞ்சு ஃபிஷ் எல்லாம் இன்னொரு இடத்துல வைக்குது. அந்த குழந்தை அது ரொம்ப இன்வால்வ்டாக ஹாப்பியாக செஞ்சிட்ருக்குன்னா அது சைல்ட்லெட் பிளே தான். நீ என்ன பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து ஃபிஷ்ஷிங் கேமு, இதை வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு தான் இந்த கேமு, நீ தப்பாக விளையாடுற அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் விளையாட்டில் சரி தப்பே கிடையாது. எஸ்பெஷலி அந்த 0 to 5 years ரேஞ்சில் அவங்க என்ன விளையாடுறாங்களோ எப்படி விளையாடுறாங்களோ அது எல்லாமே சரிதான். மூணாவது பாயிண்ட், சைல்ட்லெட் பிளே தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்கு என்னென்னா, நம்ம கொடுக்குற ரெஸ்பான்சஸ் என்னவா இருக்கும்னா, அந்த சைல்டு ஏதாவது இனிஷியேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ சைல்டு வந்து அந்த ஃபிஷ்ஷிங் கேமில் ஃபிஷ், அம்மா ஃபிஷ் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் கமெண்ட்ஸ் மூலயமா, ஆர் அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே ரிப்பீட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டடாக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓ அம்மா நான் சொல்கிறது கவனிக்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறது கவனிக்கிறாங்க, இந்த கிளினிஷியன் அக்கா வந்து நான் சொல்கிறத கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் சொல்கிறது வந்து எல்லாருமே நல்லா லிசன் பண்ணி என் கூட நல்லா பேசுகிறாங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ஃபீல் ஆகும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை சொல்கிற விஷயங்களை நம்ம இமிட்டேட் பண்ணணும். அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை அம்மா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுதுன்னா, எஸ் அது ரெட் ஃபிஷ் டா கண்ணா, எஸ் அம்மா ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம், கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். நாலாவது விஷயம், சைல்ட்லெட் பிளேல நீங்கள் என்ன பண்ணலான்னா, சைல்டு கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் அண்ட் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது நீங்களுமே வந்து அது ஒரு பிளேடோவோ, அந்த குழந்தை என்ன வச்சு விளையாடுறாங்களோ ஸ்லைமு, அதை வச்சு நீங்களுமே ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிகிட்டே செய்யலாம். ஸ்லைம் வந்து நல்லா புல் பண்ணுறேன், ஸ்லைம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸ்லைமை வந்து இப்படியே நீட்டாக புல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வந்து சொல்லிகிட்டே செய்யலாம். அடுத்தபடியாக சைல்டு எதுலையாவது ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, எதையும் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசி கமெண்ட் பண்ணலாம். ஆர் சைல்டுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை பற்றியுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைல்டுக்கு வந்து ஒரு டைனோசர் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது வார்த்தைகள் சொல்லி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ப்ளே வந்து ட்ரூலி சைல்ட் லெட் ப்ளேவாக இருக்கும். அண்ட் நிறைய ரீசர்ச் சொல்லுது சைல்ட் லெட் ப்ளேக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில்ட்ரன் நிறைய விஷயங்கள் வந்து சைல்ட் லெட் ப்ளே மூலயமா கற்றுப்பாங்க. ரைட் ஃப்ரம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லேருந்து, என்ன மாதிரியான நுணுக்கங்கள் விரல்கள் வச்சு செய்கிறது, அதுலேருந்து வார்த்தைகள் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது, வார்த்தைகள் அவங்க இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறது,
வார்த்தைகள் அவங்களா சொல்ல ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்துக்குமே சைல்ட் லெட் ப்ளே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை புதுசாக ஒரு குழந்தை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்டு வச்சுட்டு இது ஆப்பிள் 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 ஆப்பிள்னு 10 தடவை சொல்கிறத விட, ப்ளேயில் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும்போது சைல்ட் லெட் ப்ளே ஆக்டிவிட்டியாக நம்ம பண்ணும்போது 2-3 தடவை சொன்னாலே அவங்க ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ளேயில் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக, என்ன இதை திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா அவங்க ப்ளேயில் ரொம்ப இன்வால்வ்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரிப்பிட்டிஷனுமே நிறையவே நடக்கும் ப்ளேயில். அண்ட் கம்மியான ட்ரையல்ஸ் இருந்தாலுமே அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் சைல்ட் லெட் ப்ளேக்கு இருக்கிறதுனால உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவிலேருந்து சைல்ட் லெட் ப்ளே பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அடுத்து எந்தெந்த டாபிக்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிகாஸ் அந்தாதி ரீஹாப் சேனலில் நீங்கள் சொல்கிற ஒரு டாபிக்ஸ்லையுமே தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அதுதான் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சோஃபார் அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. எவ்ரி சாட்டர்டே 12 o'clock நம்ம சேனலில் புது வீடியோஸ் இருக்கும். ஸ்பீச் தெரப்பி பற்றி, ஆட்டிசம் பற்றி, குழந்தைகளுக்கு எப்படி ப்ளே ரிலேட்டடாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டே வரப்போகிறோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே நம்ம வீடியோஸ் பாருங்கள். லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவித்தாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது பர்டிகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைல்ஸ்டோன்ஸ்லேருந்து, ஆட்டிசமை வந்து விரைவில் எப்படி கண்டுபிடிக்கலான்ற ரெட் ஃப்ளாக்ஸ்லேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னோ எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.